Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 6 trigonometry example 6.24 பார்க்கலாம். An aeroplane sets off from G on a bearing of 24 degree towards H, a point 250 km away. பாருங்க, G இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஹெச்சுக்கு வருது. எவ்வளோ டிஸ்டன்ஸில்? 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். மேக் பண்ணுற ஆங்கிள் 24 டிகிரி. அப்போ இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். அது மேக் பண்ணுற ஆங்கிள் 24 டிகிரியாக இருக்கணும். ஜியிலிருந்து ஹெச் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். எகெயின் ஃப்ரம் ஹெச்லேருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எட் ஹெச் சேஞ்சஸ் கோர்ஸ் அண்ட் ஹெட்ஸ் டுவோர்ட்ஸ் ஜே ஆன் அ பேரிங் ஆஃப் 55 டிகிரி அண்ட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 180 கிலோமீட்டர் அவே. ஸோ ஹெச்சிலிருந்து ஜேக்கு வருது. டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஹெச்சுக்கும் ஜேக்குள்ள டிஸ்டன்ஸ். மேக் பண்ணுற ஆங்கிள் 55 டிகிரி. ஓகே, ஸோ இதுதான். ஸோ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராமை இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க, இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி ட்ரா பண்ணிக்கிற லைனே தான் இது எல்லாமே. ஓகே, இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். ஹவு ஃபார் இஸ் ஹெச்? ஹெச் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? டு த நார்த் ஆஃப் ஜி, ஜியோட நார்த்தில். டு த நார்த் ஆஃப் ஜி, நார்த் ஆஃப் ஜியில், நார்த்னா இந்த டைரக்ஷன் தான். ஹெச் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜியிலிருந்து ஓ வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஹெச்சோட டிஸ்டன்ஸு டு த நார்த் ஆஃப் ஜி, ஜியோட நார்த்துங்கிறது இதுதான். இதிலிருந்து, அதாவது இந்த இடம்தான் ஹெச் லைனை ஒரு ட்ரா பண்ணிங்கன்னா இந்த லைன் தான் உனக்கு என்னவா இருக்குது? ஹெச்சுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அது ஜிங்கிற லைன் கூட மீட் பண்ணுற பிளேஸை நான் ஓன் எடுத்திருப்பேன். இப்போ ஹெச்சோட டிஸ்டன்ஸ் வேணும் டு த நார்த் ஆஃப் ஜி. அப்போ ஜி இங்கே இருக்குது. ஹெச்சோட டிஸ்டன்ஸ் இப்படியே டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணினா இந்த பிளேஸ் உனக்கு என்ன ஆகுனா ஓங்கிற பிளேஸ். அப்போ இந்த ஓங்கிற பிளேஸ்க்கும் ஜிங்கிற பிளேஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் தான். ஜியில் நார்த் ஆஃப் ஜி, ஜியிலிருந்து நார்த்துக்கு நம்ம போகிறோம். ஓகே, எந்த லைனுக்கு நேராக? ஹெச்சிலிருந்து ட்ரா பண்ணிப்பீங்களே ஒரு லைன் நேராக, அதுதான் ஓ. ஸோ இதுதான் ஹெச்சோட டிஸ்டன்ஸ் டு த நார்த் ஆஃப் ஜி, ஜியோட நார்த்தில். அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் நீ கண்டுபிடிக்கிறது தான் ஹெச்சோட டிஸ்டன்ஸ் டு த நார்த் ஆஃப் ஜி, தட் இஸ் ஜிஓ. அடுத்தது என்ன? ஹவு ஃபார் இஸ் ஹெச்? அதே ஹெச் தான் டு த ஈஸ்ட் ஆஃப் ஜிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது பாருங்கள். ஜி இது. ஈஸ்ட் ஆஃப் ஜின்னு என்ன அர்த்தம்? ஜியிலேருந்து இங்கே ட்ரா பண்ணுறீங்க. ஈஸ்ட் ஆஃப் ஜின்னு என்ன அர்த்தம்? ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன். அப்போ இதிலிருந்து ஹெச்சுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஹெச்சோட டிஸ்டன்ஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் ஜி, தட் இஸ் ஹெச்ஓ நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து அதே மாதிரி ஜேவோட டிஸ்டன்ஸ் அடுத்த ரெண்டு. ஹவு ஃபார் இஸ் ஜே? ஜேவோட டிஸ்டன்ஸ் வேணும் டு த நார்த் ஆஃப் ஹெச். ஹெச் இருக்குது, ஹெச்சோட நார்த்தில். அப்போ ஹெச்சிலிருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ஐங்கிற பிளேஸில் மீட் ஆகுது அந்த ஜேங்கிற லைனு. அப்போ ஐயுக்கும் ஜேக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நார்த், நார்த் ஆஃப் ஹெச். அதாவது ஜேவோட டிஸ்டன்ஸ் டு த நார்த் ஆஃப் ஹெச், இதுதான் நார்த் ஆஃப் ஹெச். அதே ஹவு ஃபார் இஸ் ஜே? ஜேங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? டு த ஈஸ்ட் ஆஃப் ஹெச். ஈஸ்ட்டுங்கிறது இந்த டைரக்ஷன் தான். ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும். தட் இஸ் ஜேலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி ஐ கிடச்சிருக்கும். ஹெச் ஐங்கிறது தான் என்னது? ஈஸ்ட், ஈஸ்ட் ஆஃப் ஹெச். ஈஸ்ட்டுங்கிறது இந்த டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் தான் உனக்கு ஈஸ்ட் ஆஃப் ஹெச். ஸோ ஹெச் ஐ கண்டுபிடிக்கணும். அதுவே நார்த் ஆஃப் ஹெச்னு என்ன அர்த்தம்? நார்த்னா மேலே இப்படி போகிறது தான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நார்த் ஆஃப் ஹெச், தட் இஸ் ஐஜே டிஸ்டன்ஸ். கான்செப்டை புரிஞ்சுட்டிங்கன்னா இந்த சம்மில் ஈஸியாக போட்டுடலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஜிஓஹெச் நான் எடுத்துக்கிறேன். இதில் 24 டிகிரி இருக்குது. எனக்கு காஸ் 24 டிகிரி எடுக்கிறேன். ஸோ இது 90க்கு ஆப்போசிட் இருக்கிறதுக்கு பேர் இது ஹைபாட்டன்யூஸ் ஆயிரும். இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறதுனால இது ஆப்போசிட் சைடு. அப்போ இதுதான் எனக்கு அட்ஜசன்ட். ஃபார்முலா என்னென்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ், தட் இஸ் ஓஜி பை ஜிஹெச். காஸோட ஃபார்முலா என்னது? adjacent
by hypotenuse. அப்போ இதனோட வேல்யூ என்னன்னு நம்ம லாக் புக் யூஸ் பண்ணி பார்த்துக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் வித்தின் ப்ராக்கெட்டில் அவங்க கொடுப்பாங்க கொஸ்டின்லேயே. ஓகே, ஸோ இதுதான் காஸ் 24 டிகிரியோட வேல்யூ. ஓஜி பை ஜிஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 250ங்கிறது. இதிலிருந்து ஓஜி என்ன ஆகும்னா 0.9134 இன்ட்டு 250. அப்போ ஓஜியோட டிஸ்டன்ஸ் என்னன்னா 228.38 கிலோமீட்டர். இதுதான் distance of H to the north of G. G ஓட north. Okay, so distance of H to the north of G is OG, that is nothing but 228.38 kilometer. இப்போ அதே மாதிரி பாருங்க, in right angle triangle GOH, இதே GOH எடுத்திருக்கிறேன். இது 90, இதுதான் உனக்கு ஹைபாட்டனியூஸ்னு தெரியும். ஏன்னா 90க்கு ஆப்போசிட், 24க்கு ஆப்போசிட் இருக்கிறதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு. இதுக்கு பேர் அப்போ அட்ஜசன்ட். எனக்கு சைன் 24 டிகிரி எடுத்துருக்குறோம். தட் இஸ் ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். OH பை GH. சைன் 24 டிகிரியோட வேல்யூ இதுதான். தட் இஸ் OH பை GHோட வேல்யூ பாருங்கள் 250. அப்போ OH இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்னா 250 இன்ட்டு இந்த வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 250 இன்ட்டு இந்த வேல்யூ 101.68. இதுதான் OH. அதாவது இது என்னென்னா distance of H to the இந்த டைரக்ஷன்னா இது எந்த டைரக்ஷன்? ஈஸ்ட். டு த ஈஸ்ட் ஆஃப் G. Gவோட ஈஸ்டில் ஹெச்சோட டிஸ்டன்ஸ் ஆஃப் H டு த ஈஸ்ட் ஆஃப் G. ஓகே, ஈஸ்ட் டைரக்ஷன், அதனால் இது OH கண்டுபிடிக்கிறோம். அதுதான் 101.68 கிலோமீட்டர். அடுத்தது என்ன பண்ணுறோம்? ஐஜே கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ அதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் HIJ எடுத்துக்கோ. HIJ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது உனக்கு தெரியும் இதுவும் வேர்ட்டிகலி ஆப்போசிட் ஈக்குவல் டிகிரி. அப்போ இது 66 டிகிரி. இது 66னா கண்டிப்பாக இந்த டோட்டல் இது வந்து 66 டிகிரியாக இருக்கும். ஆனால் எனக்கு இது 55 டிகிரின்னு தெரியுது. அப்போ பாக்கி இது என்னவாக இருக்கணும்? இது ஆட் பண்ணோம்னா 66 வரணும். அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இட் இஸ் 11 டிகிரி. அப்போ தான் 55 + 11 வந்து 66. டோட்டல் டிகிரி 66 ஆகும். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிற இது 90 ஆயிரும். இந்த ஆங்கிள் 11 டிகிரி. அப்போ 90க்கு ஆப்போசிட் இருக்கிறதுக்கு பேர் ஹைபாட்டனியூஸ். இந்த 11க்கு ஆப்போசிட் இருக்கிறதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு. அப்போ இது எனக்கு அட்ஜசன்ட் ஆகும். அப்போ நான் சைன் 11 டிகிரி எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் ஐஜே டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ் HJ. ஸோ சைன் 11 டிகிரி உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐஜே டிவைடட் பை ஹெச்ஜேங்கிறது என்ன? 180. ஸோ ஐஜே ஈக்குவல் டு இந்த வேல்யூ இன்ட்டு 180, தட் இஸ் 34.34. ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜே. இந்த டைரக்ஷன்னா நார்த். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜே டு த நார்த் ஆஃப் ஹெச் 34.34 கிலோமீட்டர். முடிஞ்சுதா? ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கு வர்றீங்க. சேம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. HIJ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் காஸ் 11 டிகிரி எடுத்துக்கிறோம். என்னாகும்? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போ HI டிவைடட் பை HJ. அப்போ காஸ் 11 டிகிரி உனக்கு தெரிஞ்சிருச்சு. தட் இஸ் HI டிவைடட் பை HJ. HJங்கிறது 180 நம்மளுக்கு தெரியும். ஸோ HI இஸ் ஈக்குவல் டு 0.9816 இன்ட்டு 180 மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா 179.69 கிலோமீட்டர். இது என்னென்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜேங்கிற டிஸ்டன்ஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் ஹெச்சோட ஈஸ்டில். அப்போ HI இது என்னது? ஹெச்சோட ஈஸ்டில் இருக்கிறத HI. அவங்க கேட்குறது ஈஸ்ட் ஆஃப் ஹெச்ங்கிறத HI. தட் இஸ் 176.69 கிலோமீட்டர்.